வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூஸ் தான் யுஜிசி நெட்ல பார்க்க போறோம். பட் பேசிக் லெவல்லருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பிக் லெவலுக்கு போக போறோம். ஓகே. ஸோ, அதனால யாருக்குனாலும் சால்வ் பண்ண முடியும் இந்த கொஸ்டின. கொஞ்சம் டஃபஸ்ட் நான் போக போக வீடியோல ஆட் பண்றேன். ஓகே. ஸோ, உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் ஹியர் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அப்போ பெனிஃபிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஆப்ஷன் எடுத்துடலாம். பட் இதனுடைய கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் இதில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி? ஸோ இதில் 4 கொடுத்துருக்காங்க. மானிட்டரி பாலிசினா என்னென்னா கண்ட்ரிக்கு போடக்கூடிய திட்டங்கள் தான். ஓகே, இது உங்களுக்கு சிலபஸில் ஒன் ஆஃப் த டாபிக் மானிட்டரி பாலிசி. அதனால் இதை நான் எடுத்து வச்சேன். ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்றது என்னென்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மணி சப்ளையை. மணி புழங்குறத கண்ட்ரோல் பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்காக? நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள் போட்டிருக்காங்க. இதை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு, எக்கனாமிக் க்ரோத்து, ஸ்டேபிலிட்டியாக, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டிமாண்ட், எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஸ்டேபிலிட்டி. ஸோ இதுக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்றது திட்டங்கள் போட்டிருக்காங்க. அப்போ யார் பண்ணுறாங்க? அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றவங்க பண்ணுறாங்க. பேங்க் தான் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய மேஜராக இதோடைய எய்ம் என்ன? ஸோ 3 எய்ம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படின்றது அதோடைய நோக்கம் என்ன? எதுக்காக இது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இப்போ விலை உயர்வெல்லாம் அதிகமாக ஏற்படும். ஸோ அதை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். நாட்டினுடைய எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் பண்ணணும். தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் மணியை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசின்றதே உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய கோல் என்ன? வாட் இஸ் த எய்ம்? எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லெவலில் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு, எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, எக்கனாமிக் க்ரோத்துக்காக. அப்போதான் கோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி இஸ் டு அச்சீவ் அண்ட் மெயின்டைன் ப்ரைஸ் லெவல் ஸ்டேபிள். இதில் நாட்டில் ப்ரைஸ் லெவலை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு இருக்கணும். அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வளர்ச்சி பெறதுக்கு இந்த திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது கம்பல்சரி எழுதி படிச்சிருங்க. இந்த 3 தான் நமக்கு ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ மானிட்டரி மெஷர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்று குவாலிட்டேட்டிவாகவும் குவான்டிடேட்டிவாகவும். குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். ஓகே. அதில் நிறைய சப்டிவிஷன் வந்திருக்கு. இதை கம்பல்சரி நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ இதில் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓஎம்ஓ அதுதான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது அதில். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுதான் ரைட்டான ஆன்சர். ஏ உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே. டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த 3ம் அந்த பிக்சர் சார்ட்டில் வந்திருக்கு. எது வரல? டெஃபிசிட் ஃபினான்ஸ். ஓகே. அப்போ டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்றது இட்ஸ் டூல், அதனால் இது வராது. ஓகே. ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்த பேட்டர்ன் தான். அதில் கொஞ்சம் சிம்பிளாக நான் எடுத்திருக்கேன். இந்த இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆல்ரெடி யூஜிசி நெட்டில் இந்த டாபிக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாப்பிக்குமே வந்திருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் இஸ் த ரேட் அட் விச்னு கொடுத்துருக்காங்க. ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்பிஐ யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க லோனு. ஓகே. இப்போது கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ லோன் கொடுக்கும்போது அதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஓகே. அப்போது ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க? கடனாக கொடுக்குறாங்க. லென்ஸ். ஓகே. லென்ஸ் அவங்க கொடுக்குறாங்க மணி டு த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு.
ஸோ அதோடைய ரேட்டு தான் என்னது ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த மாதிரி டைப் வரலாம், அதனால் ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் சிம்பிளாக தான் இருக்குது. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கரெக்ட் சீக்வென்ஷியல் காம்பினேஷன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளதை பண்ணுங்கள், ரைட்டானது உள்ளதை ஆன்சராக எடுங்கன்ட்டு. ஓகே, ஸோ மேக்ரோ என்வாயர்மெண்ட் அப்படின்றது பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் வந்து மைக்ரோ மேக்ரோன்னு பெரியுது. ஸோ மேக்ரோ என்வாயர்மெண்ட் வந்து எக்கனாமிக் என்வாயர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அதோடைய டைப்ஸ் தான் என்னது எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். அது தொடர்ந்து நேஷ்னல் இன்கம் வருது, பேட்டர்ன் ஆஃப் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. ஓகே, ஸோ எக்கனாமிக் என்வாயர்மெண்ட்னாலே மணி ரிலேட்டடாக உள்ளது தான். நேஷ்னல் இன்கத்தை கேல்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி உள்ளது. ஸோ நேஷ்னல் இன்கம்னால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பேட்டர்ன் ஆஃப் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அது ரிலேட்டடாக உள்ள பேட்டர்ன் தான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்றது. அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏ வந்து கரெக்டானது தான். ஆனால் நமக்கு கரெக்டாக இல்லாதது தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட், அதில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். இன்டர்னல் என்வாயர்மெண்ட்னா உள்ள விஷயங்கள். அப்போ ரூல் படி என்ன பண்ணணும், சேல்ரி வந்து கொடுக்கணும், வேஜஸ் கூலி கொடுக்கணும். அப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்றது ஒரு ரூல். ஓகே, அந்த பிஸ்னஸை கரெக்டாக அந்த ரூல் படி தான் கைட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் படி பேமெண்ட் வந்து கரெக்டான ஃபேராக வேஜஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதும் ரைட்டான ஒன்று தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் எக்ஸ்டர்னல்னால் வெளியில் உள்ள என்வாயர்மெண்ட். ஸோ அதில் மைக்ரோ என்வாயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் சப்ளையர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. சப்ளையர்ஸ் வெளியில் உள்ளவங்க தானே. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், ரைட்டான ஒன். மேக்ரோ என்வாயர்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டில் கஸ்டமர்னு இருக்காங்க, அவங்க வந்து பிஸ்னஸில் டெவலப் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா, பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து டி வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷின் வந்து 4 ஆப்ஷன் போட்டு நமக்கு கேட்பாங்க. ஆனால் துண்டை அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் தனித்தனி கொஷினாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி வாஸ் கிவன் பை. ஸோ நாடு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தியரிஸ் வந்து நிறையா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ்க்காக போட்டிருக்காங்க. ஸோ அந்த திட்டங்கள் வந்து தியரி மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்கு நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணும்போது நாடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த தியரியில் ஒன் ஆஃப் த தியரி தான் என்னதுன்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி. ஓகே, ஸோ அந்த தியரியை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்றதான் இதில் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ரிகார்டோ அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது ரிப்பீட்டட் கான்செப்ட் யூஜிசி நெட்டில். ஸோ இந்த கொஷினும் வந்து பல முறை வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி எழுதுனவங்களாம் இருந்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் தனியாக எடுத்தால் உங்களுக்கு நல்லா தெரியுமேன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஹூ ப்ரப்போண்டட் த தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி வந்து நிறைய முறை வந்திருக்கு. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க இந்த தியரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது ஆடம் ஸ்மித் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ ஒர்க்கிங் பீப்புளும் பார்ப்பீங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ டெய்லி நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கனாலுமே கம்பல்சரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா. நன்றி. டாட்டா, பை பாய்.